சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்புல தற்போது ஜெயிலர் 2 திரைப்படம் கிட்டத்தட்ட முடியும் தருவாயில இருக்கு. இந்த சம்மர்ல இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி வசூல் அள்ளி விடலாம் அப்படின்னு சன் பிக்சர்ஸ் நிறுவனம் ஒரு மிகப்பெரிய திட்டமுமே போட்டிருக்காங்க. அது மட்டுமல்லாமல் கோலிவுட்டுடைய முதல் 1000 கோடி படமாக இந்த படம் அமையும் அப்படின்ற எதிர்பார்ப்புமே உலக அளவுல நிலவிட்டு இருக்கு. இந்த படத்துடைய வியாபாரம் மட்டுமே கிட்டத்தட்ட 600 கோடி வரை வந்திருக்கா. ஆகையால படம் கண்டிப்பாக 1000 கோடி வசூல் நிச்சயம் அப்படின்னு சன் பிக்சர்ஸ் ஆணித்தனமாக நம்புறாங்க. மேலும் ரசிகர்களுமே இதையே தான் நம்புறாங்க. ஆனால் கடைசியாக வெளியான கோழி திரைப்படமுமே இதையே தான் சொன்னது. ஆனால் படம் பாத்தீங்கன்னா 700 கோடி வரை வசூல் பண்ணுச்சு. 300 கோடி பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட கோழி திரைப்படம் 700 கோடி வசூல் பண்ணி இருப்பதே மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு ரசிகர்களுமே அதுல செலிப்ரேட் பண்ணாங்க. ஆனா அந்த திரைப்படம் 1000 கோடி வசூலை எட்டல. ஆனா ஜெயிலர் 2 திரைப்படம் கண்டிப்பாக எட்டும் அப்படின்னு பார்த்து மெனக்கெட்டு ஒவ்வொரு விஷயங்களையுமே நம்ம நெல்சன் அவர்கள் பண்ணிட்டு இருக்காரு. இந்த நிலையில இந்த திரைப்படத்தை தாண்டி சமீபத்துல தலைவர் 173வது படத்துடைய அறிவிப்பு வெளியாச்சு. இந்த படம் முன்பு சுந்தர் சி இயக்குவதாக இருந்தது. பிறகு சிவி சக்கரவர்த்தியிடம் கைமாறி இருக்கு. இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு அதிரடி ஆக்ஷன் படமாக இருந்தாலுமே குடும்ப ஆடியன்ஸை கவரும் வகையிலும் இந்த படம் உருவாக்கப்பட போதா. சோ இந்த படத்திற்கான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் செய்தி அப்படின்னு கூடிய விரைவில் அனைத்து அப்டேட்டுகளையுமே படக்குழு ரிலீஸ் பண்ண இருக்காங்க. சோ இந்த அறிவிப்பு வர 18ஆம் தேதி வெளியாக உள்ளதாக சொல்லப்படுது. கூடிய விரைவிலேயே இதற்கான அறிவிப்பு கூட வெளியாக இருக்கா. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.